பொள்ளாச்சி அருகே லாரியும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் பலியானார்கள். மேலும் 15 பேர் படுகாயமடைந்தனர். இது பற்றி கூடுதல் தகவல்களை எமது பொள்ளாச்சி செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம். பூபதி, இந்த 8 பேர் பலி கொண்ட விபத்து பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த உயிரிழந்தவர்கள் யார் என்பது அடையாளம் தெரிய வந்திருக்கா? மேடம், இது வரைக்கும் அடையாளம் யாரும் தெரியலைங்க. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து அதாவது நார் ஏற்றின லாரியும் திருப்பூரிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி அரசு பேருந்து வந்து கருமாபுரம் என்ற இடத்துல வந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த சம்பவ இடத்துல வந்து 2 பேர் பலியானாங்க. அரசு மருத்துவமனை கொண்டு வர வழியில் மறுபடியும் 7 பேர் பலியாயிட்டாங்க. மொத்தமாக வந்து 8 பேர் இது வரைக்கும் பலியாயிருக்காங்க. பூபதி, இந்த காயமடைந்தவர்கள் நிலை தற்போது என்னவா இருக்கிறது? அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்யப்படுகிறதா? காயமடைந்தவர்கள் வந்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க மேடம். பூபதி, இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன? அதாவது இந்த விபத்துக்கு காரணம் வந்து பக்கத்துல ஆல்பா கிணறு போட்டிருந்தாங்க. அதிலிருந்து வர்ற புகையினால இந்த இரு ஓட்டுநர்களுக்கு வந்து ஏற்பட்ட பார்வை சரியா தெரியாததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக கூறுறாங்க. தற்போது இதுல மீட்பு பணிகள் எந்த அளவுல இருக்கு? மீட்பு அங்கிருந்து அந்த மீட்பு பணியெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதிகமா வந்து காயமடைந்தவர்கள் வந்து கோவை அரசு மருத்துவமனையிலும், சிறிது காயமடைந்தவர்கள் வந்து பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? அதுல அதிகாரிகள் யாரையும் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்களா? அதிகாரிகள் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் வந்து பார்த்திருந்தாருங்க. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் எல்லாம் வந்திருந்தாங்க. பூபதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.